ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னுடைய முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பூஜை நல்லபடியாக தடையில்லாமல் நடக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு தடங்கள் நம்மளால் கண்டினியூவாக பண்ண முடியாமல் தடை ஏற்பட்டுரும். அதனால் இந்த பூஜை கண்டிப்பாக நான் 21 டேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். நல்லபடியாக நடக்கணும். ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருக்கேன். நினச்சது நடந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய தடவை முயற்சி பண்ணியும் ஏதாவது காலைல எழுந்திருக்க முடியாமல் போகும். இல்லை நானே யோசிப்பேன், சரி வேணாண்டா இன்றைக்கி எழுந்துச்சி பண்ண வேணாம் அப்படின்னு யோசிப்பேன். அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு வீட்டில் யாராச்சும் நான்வெஜ் வாங்கிட்டு வந்துடுவாங்க, அந்தமாரி ஆகிடும். ஆனால் இன்றைக்கி எப்படியாச்சும் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் ஒரு சஷ்டியோட இது வேறு வரப்போகுது, மகாகந்த சஷ்டி. அதனால் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணியிருக்கு. கண்டிப்பாக இந்த வேண்டுதல் நம்ம நம்பிக்கையோடு பண்ணும்போது கண்டிப்பாக நடக்குங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை. ரொம்ப சிம்பிள் தான். காலையில் விடியல 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4:30க்குள்ளே குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆகிட்டு 5 விளக்கு ஏற்றி நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அது ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி நம்ம வேண்டுதல் வச்சோம்னா கண்டிப்பாக நடக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். போக போக வீடியோ நிறைய பார்க்கலாம்.